பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. இப்பதானே இதுல விளையாடிட்டு இருந்தா, எங்க போயிட்டா? என்ன மேடம் இன்னும் ரெடியா கல்யா? ஹலோ அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம். நீ ரெடியா இருக்கனா? நானும் கட்டுறதுக்கு ரெடி தான். என்ன ரெடியா? ரெடியான்னு கேட்டேன். ஒரு பொண்ணு ரூம்ல வந்து இப்படி தப்பு தப்பா பேசுறது தப்பா தெரியல? ஏய் நீ தானே கேட்ட. அம்மா, எதுக்கு வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க? அழகா இருக்கேன்ல. என்ன நீயும் கல்யாண பொண்ணு மாதிரி தான் ரெடியா இருக்க, நானும் கல்யாண மாப்பிள்ள மாதிரி தான் ரெடியா இருக்கேன். எதுக்கு வெயிட் பண்ணிட்டேன்? இல்ல எதுக்கு வெயிட் பண்ணிட்டேன்னு கேட்டேன். இங்க பாருங்க, நீங்க பேசுற முறை சரியே இல்ல. சரி இல்லையா? நீ கல்யாண பொண்ணு மாதிரி தானே ரெடியா இருக்க. அப்படிலாம் இல்ல, நான் கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடியா இருக்கேன். கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடியா இருக்க. நான் கல்யாணத்துக்கு போறதுக்காக ரெடியா இருக்க பொண்ணுக்கு கழுத்துல தாலி கட்டலாம் ரெடியா இருக்கேன். ஓ, தாலியா? தாலியா அப்படின்னா? அப்படின்னா என்ன? ஏய் மக்கு போட்டாட்டி, நீ என்ன நினைச்சேன்னு சொல்லு. நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தன் பக்கத்துல வந்து ஒன்னு சொல்ல வந்தான், உடனே எங்கேயோ போயிருது பத்தியா? எங்கேயும் போகல, மத தள்ளி போங்க. ஏன்? உங்க மூச்சு காத்து படுற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா தள்ளி போக மாட்டேன். இப்ப இனியா என்ன கூப்பிடுறதுக்காக இங்க வருவா. நீங்க எப்படி காமெடி பொங்கல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் அவ பார்த்தா? நான் இங்க வந்தது உன் குடும்பமே பார்த்தது, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சோ நம்ம என்ன வேணா பண்ணலாம். எனக்கு என்னமா இன்னைக்கு நீங்க என்கிட்ட அடி வாங்கிட்டு போவீங்கன்னு தோணுது. பொண்டாட்டி கையால அடி வாங்குறது கூட ஒரு வரம் தானே. சரி, எம்யாவை எதுக்கு கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்த? மறந்துட்டேன், நீங்க வெளிய இருந்து தானே வரீங்க. இல்லையே. அப்புறம் நான் மேல இருந்து லிஃப்ட் போட்டு இறங்கி வரேன். என்ன கிண்டலா? அப்புறம் என் பொண்ணை எதுக்கு கூப்பிட்டு இருந்தேன்னு கேட்டா, வெளியே இருந்து தானே வரீங்கன்னு கேக்குறேன். கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கவன் மேல இருந்து குதிச்சா வருவான், வெளியே இருந்து தான் வர முடியும். சரி, அவளை பாத்தீங்களா நீங்க? அவன் நிலாக்ஷா கூட விளையாடிட்டு நிக்கா. ஐயோ, அவளை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த சாரி ப்ளீஸ் மட்டும் நிக்க மாட்டேங்குது. அதுக்கு அதான் ஸ்னோவை பிடிச்சுட சொல்லலான்னு கூப்பிட்டேன். என்னது? ப்ளீட் சரி பண்றதுக்கு ஸ்னோவா? ஏன் என் பொண்ணாலும் அவன் சாரிய தூக்க கூட முடியாது, அவன் ப்ளீட் சரி பண்ணி விடுறதா? அப்புறம் எனக்கு யார் இருக்கா? ஏன் இருந்தாலும் இது ஓவர் டி. அவளுக்கு தெரியும் மித்ரன், எப்பவுமே எனக்கு அவ தான் சரி பண்ணி விடுவா. நிஜமாவே காமெடி தான் பண்ற. அவ குட்டி கைக்கு அவ சரி பண்ணிடுவாளாம். அப்படிலாம் இல்ல, சும்மா அவ குட்டி கைய வச்சு லைட்டா இழுத்து விடுவா. எனக்கு ஓகே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆயிரும். அது பழகிடுச்சு. அவ சரி பண்ணா நிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவ குட்டி கைய வச்சு அவ ஏதோ பண்ணும்போது அது என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் கலைஞ்சு நிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணாது. அதான் பாத்தீங்களா அவள? இப்ப என்ன, உனக்கு ப்ளீட்ஸ் நிக்கல சரி பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா, நீங்க வெளியே போய் அவளை வர சொல்லுங்க. அதுக்கு தானடி நான் இருக்கேன். என்ன மித்ரன், விளையாடுறீங்களா? உன் கூட விளையாடுறதுக்கு ரெடி தான், ஆனா நீ சம்மதிக்கணும்ல. வர வர உங்க பேச்சு சரியில்லை. எப்படி இருந்தீங்க மித்ரன் நீங்க? உங்க பார்வையில கூட யாராலையும் தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப எல்லாம் பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. என்னைக்காவது நான் பேசும்போது நீ கோபப்பட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. நானா? ஓங்கி ஒரு அறை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் நிப்பாட்டுறேன். நான் மாட்டேன். அப்போ நானும் மாட்டேன். சரி, நானே சரி பண்ணி விடுறேன். நீங்க எப்படி? இதோ இப்படிதான். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன, தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன்னொளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன்
நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். எப்படி இதுக்குதான் மித்திரன் வேணுங்கிறது. இவளுக்கு என்னாச்சு? ஏய் மது, என்னாச்சு இவளுக்கு? இதுக்கு முன்ன ஒரு 100 வார்த்தை பேசியிருப்பா. திருன்னு முழிக்கிறான். ஓ, மேடம் ஃபீல் ஆயிட்டாங்க போல. ரொம்ப வெக்கப்படாதான். யாரு? யார் வெக்கப்படுறாங்களோ அவங்க கண்ணும் ரெண்டும் செவந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, நான் நார்மலா தான் நிக்கிறேன். அப்படியெல்லாம் தெரியலையே. உங்களுக்கு தெரியாது. எல்லாம் ஓகே தான், ஆனா ஒண்ணுதான் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? கழட்டிட்டு மறுபடி கட்டினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மித்ரன், ம்? ரொம்ப லூஸ்டா கூடாதுங்கண்ணா. லூஸ்டா குட்டனா? மெண்டல், ஒரு தடவை சாரி கட்டிட்டு அடுத்த தடவை கட்டும்போது அதை அயன் பண்ணிட்டு கட்டணும். அப்படி இல்லைன்னா கட்டும்போது உள்ள மடிப்பெல்லாம் பாக்குறதுக்கே கொச்சையா இருக்கும். அயன் பண்ணாம கட்டியிருக்க, அதான் மீன் பண்ணி சொன்னேன். அதுக்குள்ள நீ எங்கேயோ போயிடாத. ஓ ஆமா ஆமா, அயன் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. ஆமா, ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்தாலே நீங்களா கண்டனே பிக்ஸ் பண்ணிடுவீங்க தானே? எங்களுக்கு வர வேலை இல்ல, அது இருக்கட்டும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போலாம். என்ன வாட்? இல்ல, இவ்ளோ அழகா ப்ளீட் சரி பண்ணி விட்டுருக்கீங்க. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆம்பளையால எப்படி இவ்ளோ அழகா பண்ண முடியும்? இதெல்லாம் அடிக்கடி ஜெலஸ் ஆகுது. வரண்டி, அது ஒண்ணும் இல்ல மது. சரி சரி, ஒன்னும் இல்லைன்னா விடுங்க. இருக்குடி, நான் காலேஜ் படிக்கும் போதே என் கிளாஸ் பொண்ணுங்க எல்லாம் உங்க கிளாஸ் பொண்ணுங்கெல்லாம் காலேஜ் டே அப்புறம் ஏதாவது ப்ரோக்ராம் டைம் சாரி கட்டிட்டு வருவாங்க எல்லாம். அம்மா அப்பாக்கு செல்ல பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பாங்க, ஒழுங்கா சாரி கட்டுறது கூட தெரியாது. அதுக்கு எத்தனை பொண்ணுங்களுக்கு ப்ளீட் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வெளிய போறீங்களா இல்ல நான் போகவா? இதுவும் கியூட்டா தான் இருக்கு. போக போறீங்களா நான் போகவா? என்ன நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? இப்படி கோவப்பட்டு நிக்கிறேன். நான் சாரி மொத்தமா கட்டி விட்டுருந்தாதான் தப்பு. நான் ப்ளீட்ஸ் தானே சரி பண்ணி விட்டுருக்கேன். அந்த 40ல ஒண்ணு தானே நானும். ஆமா பாத்தியா, இந்த லிஸ்ட்ல நம்ம ஸ்வீட்ல என்ன சேர்க்க முடியாது. சோ நீ 40+1. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. போக முடியாது. அப்போ நானே போய்க்கிறேன். எங்கடி ஓடுற? நான் விட்டா தானே ஓடுவேன். வெக்கமல்ல ஒரு பொண்ணோட முந்தானை பிடிச்சி இழுக்கிறது. ரொம்ப நடிக்காதனா? நான் 40+1 சொல்லும்போது எனக்கு குளுன்னு இருக்கு. போதுமா? கிளம்புறீங்களா இப்போ? கடு மாதிரி போட்டாதடி. எங்க அம்மாக்கு எத்தனையோ தடவை நான் தான் ப்ளீட் சரி பண்ணி விட்டுருக்கேன். நான் ஹாஸ்டல்ல இருந்து லீவுக்கு வீட்டுக்கு போகும்போது அவங்க பரபரப்பா நிப்பாங்க, ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆகுதே அப்படின்னு. எத்தனையோ நாள் நான் தான் சாரி அயன் பண்ணி வச்சிருக்கேன். எங்க அம்மாக்கு சாரி அயன் பண்றத பார்த்து என் தங்கச்சி கூட எல்லாம் அம்மாக்கு தான் பண்ணுவியா, எனக்கு அயன் பண்ணி வச்சிருன்னு தூக்கி போட்டு போயிருக்கான். அந்த ஐடியால சொன்னண்டி, நீ எங்கேயோ போகாத. நான் எங்கேயும் போகல, இங்கதான் நிக்கிறேன். இங்கதான் நிக்கிறேன், ஆனா ரொம்ப ஜெலஸ் ஆயிட்ட போல. நான் இதுக்கு அந்த மாதிரி கர்மத்தை எல்லாம் யோசிக்க போறேன். இங்க பாரு மது, சின்ன வயசுலயே எங்க அம்மா ஆணும் பெண்ணும் சமம்னும் என்னையும் மித்ராவையும் ஒரே மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. நான் ஆம்பளைங்கிறதுனால என்ன ஒரு மாதிரியும், அவ பொண்ணுங்கிறதுனால அவளை ஒரு மாதிரியும் நடத்தல. அதனால சில விஷயம்லாம் நான் பண்றது உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும். அதுக்காக உடனே நீ இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போல அப்படி நீ யோசிச்சாலே ஒன்னுக்கு இருக்காக்கி கொஞ்சம் வேடிக்கை பாக்குறதுக்கு நானே எக்ஸ்ட்ரா பிட்டிங் கொஞ்சம் போட வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு வர வேலை எல்லாம் கிறுக்காக. சரி, நீ ஏதாவது முடிக்கணும்னா முடிச்சிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். என்னங்க, டெய்லியும் சாரி வியர் பண்றவங்களுக்கெல்லாம் அவார்டு தான் கொடுக்கணும் போலயே. இந்த பட்டு சாரியெல்லாம் கட்டுறது ஓகே தான், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்றது இருக்கேன் சரியான இம்சை. என்னதானே இம்சான்னு புகழ்ந்துட்டு இருந்தேன். ஏன் சார், உங்களுக்கு வர வேலையே இருக்காதா? இப்பெல்லாம் 24 மணி நேரமா இனியா ரூம் பக்கத்திலேயே சுத்திட்டு இருப்பீங்க போல. சரி, இம்சான்னு என்னதானே அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்கு வர வேலை இல்ல. ஆமா, நீ எப்ப வந்த? உண்மையை சொன்னா கோவப்படுவேன். எப்ப வந்த? நீ ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். வந்திருப்பானா? இவனுக்கு அந்த மாதிரி பட்ட எண்ணம் வராதே. இனியா யார வேணா நம்பு, இந்த ப்ராட மட்டும் நம்பிடவே நம்பாத. இப்ப இது என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்க ஆளாதான் இருக்கு. எனக்கே வெக்கமா தான் இருந்துச்சு. என்ன? இல்ல, சரி பார்த்தது போதும் போலான்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் முழுசா பார்த்துட்டே போலாம் அப்படின்னு டோர் பக்கத்திலே நின்னுட்டேன். பட் சும்மா சொல்லக்கூடாது இனியா, அடி தூள். நிஜமாவே? நிஜமா தாண்டி, சூப்பரா இருந்துச்சு. நான் டோர் கூட லாக் பண்ணல, உன்னை நம்பி தானே டோருக்கு லாக் போடாம வச்சிருந்தேன். நீ லாக் போடாம விட்டுட்ட, அது எனக்கு வசதியா போச்சு.
நிஜமா பார்த்துட்டியா? ஆமாடி, நிஜமாதான். எப்போ நீ உள்ள வந்த? நீ குளிச்சுட்டு குளிச்சிட்டான். வெளியே வந்தல குல்ஃபி, அப்படியே வந்து ஓ, அப்படி வரியா? ஓ ஹேர் ட்ரையர் வச்சு அப்படியே முடிய காய வச்சுட்டே இருந்தியா? நானும் இன்னைக்கு என் ஹேர் ட்ரையர் வச்சு முடிய காய வச்சுட்டு இருந்தேன். ஆமா, அப்பயே வந்துட்டேன். கவலவாயா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். மொத்தமா நல்லா தான் இருந்து. ஏய் நிறுத்து, நான் இன்னைக்கு குளிக்கவே இல்ல. ஐயோ மாட்டிக்கிட்டமே, சமாளிப்போம். இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு பாத்தியா? கரெக்டா நீ சாரி எடுத்து கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது உள்ள வந்தேன், போதுமா? எப்படி வெக்கமே இல்லாம உனக்கு ஸ்பாட்லயே போய் சொல்ல வருது? சோறு தானே திங்கறேன், அதுவும் உப்பு போட்டு தானே திங்கறேன். இல்லடாமா, இன்னைக்கு பிரியாணி. வெக்கம் கட்டது, ஒரு சூடு சொரணே இல்ல. என்னங்க என்னாச்சுமா? எங்களை விட்டு எப்பவும் போக மாட்டீங்களா? ஆலங்குச்சி நான் வளைச்சு பல்ல கொண்டு செஞ்சு தாரு, பல்லக்கல மாமா வந்தா பகல் முடிஞ்ச குஞ்சவாரு, வட்டமாய் காயும் வெண்ணிலா கொள்ளதே கொள்ளதே ராத்திரி, கட்டிலில் போடும் பாயந்தா கத்ததே குத்தூசி மாதிரி, ஊரூரங்கட்டும் சேடங்கட்டும் காத்தா பறந்த வரவே, புத பாட்டா படிச்சு தரவே, ஆல போல் வேலை போலாலும் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. என்னன்னு சொன்னா தானே தெரியும். நான் இப்படியே கொஞ்ச நேரம் நினைக்கிறேனே. யாராவது வந்துருவாங்க மது, டோர் வேற ஓப்பன்ல இருக்கு. ஆரம்பிச்சிட்டாலாம். சாரி. ஆமா, ஏன்னா இப்ப கொலை பண்ணிட்ட பத்தியா? ஏன்னா நான் அடுத்தவன் கோவப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தான். ஆனா டோர் ஓப்பன்ல இருக்கு, யாரும் ஒன்னும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். அதுக்கு என்கிட்டயே சாரி கேக்குறேன். இன்னும் உரிமை இல்லாதவன மாதிரியே நடத்தாத என்ன. அல்றத நிப்பாட்டு மது. மித்ரன், இந்த வீட்டுக்கு இனி என்ன கல்யாணம் பண்ணி கூட்டு வரும்போது நிஜமா சொல்றேன், எனக்கு காதலும் இல்ல, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. எனக்கு தெரியும், எப்பவும் எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த நிலையிலயும் உன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி நான் சொல்லவும் மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்ல. எனக்கு உன் பாஸ்ட் எல்லாம் தேவையில்லை மது. எனக்கு தேவை நீங்க 2 பேரும் தான். நான் சொல்லிட்டேன் மித்ரன். சரி, நீ என்கிட்ட ஓப்பனா பேசுறதுனால என்கிட்ட இருக்க தயக்கத்துல இருந்து வெளியே வருவேனா? கண்டிப்பா அழுதுட்டே சொல்லு. நான் பண்ணாத தப்புக்காக இனியன். இது வரைக்கும் நீ இனியனை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட தப்பா சொன்னதில்ல. என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும். ஆனா நீ பட்ட கஷ்டத்தை ஓப்பனா சொல்லும்போது ஐ எம் ஷுர் யூ ஃபீல் பெட்டர். நான் பண்ணாத தப்புக்காக நான் காதல கூட அது வரைக்கும் கேட்டிருக்கவே செய்யாத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க. எங்க ரூம் எத்தனையோ நாள் பாரா இருந்திருக்கு. குடிச்சிட்டு கோவத்துல எத்தனையோ நாள் கண்ட இடத்துல சூடு வச்சிருக்காரு. அப்புறம் மித்ரன், உங்களுக்கு தெரியுமா, நீங்க என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அருண் கிட்ட கூட சிரிச்சு பேசியிருக்கேன். அன்பு கிட்ட கூட இப்ப கொஞ்ச நாள் அதான் சிரிச்சு பேசியிருக்கேன். இவ்வளவுக்கும் என் ஸ்கூல் லைஃப் வரைக்கும் அன்பெல்லாம் என் கூடவே படிச்சவங்க. ஆனா என்ன பார்த்து பயந்தேன். உங்களுக்கு தெரியும்ல, அருண் எப்பவுமே கலகலப்பா தான் இருப்பாரு. ஊருக்கு வந்தா கூட அவர் அண்ணின்னு எப்பவும் மாதிரி எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி தான் ஜாலியா பேசுவாரு. கொஞ்சமா சிரிச்சா கூட முறைச்சிட்டே இருப்பாரு. எப்போ என்ன மனநிலையில இருப்பாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதே இல்ல. வீட்டுக்கு யாராவது வருவாங்க, யாரும் வெளியே கூப்பிட்டு இருக்காங்க, யாரும் வெளியே போய் பார்க்கல போலன்னு யாருன்னு பாக்குறதுக்காக வருவேன். அந்த ஆளுக்கு எனக்கு நடுவுல வந்து நின்றுட்டு முறைச்சிட்டு நிப்பாரு. வந்தவர் போன உடனே என்கிட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க, எவன் கூப்பிட்டாலும் போயிருவியா அப்படின்னு. இனியன் மேல யாராலையும் 1% கூட தப்பு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நல்லவர் தெரியுமா. எல்லாரும் இந்த வீட்டுல அடுத்து இந்த குடும்பத்தை பாத்துக்க போறது அன்புதான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் பேசுறது எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன். ஆனா இதே வாயால எல்லாருமே இனியன் தான் நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்கிட்ட மட்டும்தான் ரொம்ப காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் நான் தானடி. அந்த லெட்டர் மட்டும் வச்சு எப்படி அவர் பொண்டாட்டி அவர் சந்தேகப்படலாம்? எத்தனையோ நாள் ஏங்கி இருக்க மித்ரன், அவர் பாசம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எனக்கும் கிடைக்காதா அப்படின்னு. ஆனா எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சு அது எனக்கு கிடைக்காததுக்கு காரணமே அவர் என் கூட வாழ்நாள் முழுசா இருக்க போறது இல்ல. நமக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி தான் இருக்கு சில இடத்துல. ஆனா அந்த கஷ்டத்திலேயே ஒரு இஷ்டமான ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டிப்பா காலம் கடந்ததுக்கு பிறகு புரியும். நான் கேட்காமலே என் அம்மா அப்பா ஏற்பாடு பண்ணாங்க. நான் எந்த விதமான ஆசையுமே இல்லாம தான் இனி எனக்கு கழுத்தை நீட்டினேன். நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல மித்ரன்.
ஆசைப்பட்டு டாக்டருக்கு படிச்சேன், பாதியிலே தூக்கி போடுற மாதிரி ஆச்சு. ஒரு பொண்ணு கல்யாண வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் தான். இனியன் மேல இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது எனக்கு எதிர்பார்ப்பு இல்லைனாலும் போக போக அவர் மத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு முழுசா கிடைச்சதில்ல. நான் ஆசைப்படாமல எனக்கு கிடைச்சதுதான் என் ஸ்னோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னோ எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம். எனக்காவது ஒரு நாள் என் ஸ்னோவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் மது இந்த உலகத்திலே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாமே அவதான். நீங்க கேட்டீங்களா, அவ சின்ன குழந்தை, அவ எப்படி ஒரு சாரி கூட தூக்கிட மாட்டா அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? அவளால முடியாதுதான். ஆனா எனக்கு எல்லாமே அவதான். என்ன ஆனாலும் நீங்க என்னைய வெறுத்தா கூட எப்பவும் ஸ்னோவை வெறுத்துடக்கூடாது. கண்டிப்பா அதை என்னால தாங்கிக்க முடியாது மித்ரன். எனக்கு கிடைச்ச ஆறுதலாம் அவதான். என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் என் தனிமைக்கு கிடைச்ச மருந்துதான் ஸ்னோ. அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் எந்த சுச்சுவேஷன்ல என்னால விட்டு கொடுக்க முடியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சியா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, என் அத்தை மாமாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவ வளர்ந்து அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறது வரைக்கும் அவ என் கூடவே தான் இருப்பான். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு புரியணும்ல, அவ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சாதாரண சாரி பீஸ்ல வரைக்கும் நான் அவளை தேடுறேன்னா என் வாழ்க்கைக்கு அவ அவ்வளவு இம்பார்ட்டன்ட். முடிச்சிட்டியா? நான் கரெக்டா பேசினா ராங்கா பேசினான்லாம் தெரியாது. ஆனா நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். மது, 21 வயசுல உன்னை முதலா பார்த்தேன். இப்ப எனக்கு 29. இத்தனை வருஷமா உனக்கே தெரியாம எனக்குள்ள உன் மேல காதல் இருக்கு. இடப்பட்ட காலத்துல எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஏன் இனியனுக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஸ்னோ பிறந்து இது வரைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்ன வரைக்கும் நான் உன்னை பாக்கல. என் காதல் அப்படியேதான் மது இருந்து. ஒரே ஒரு தடவை மதுன்னு உரிமையா கூப்பிட்டு உன்கிட்ட உரிமையா விளையாட முடியாதா அப்படின்னு எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன். இப்போ உன்னை டீன்னு போட்டு கூப்பிடுற அளவுக்கு நீ எனக்கு உரிமையா இருக்க. கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருந்தது இப்ப என் கைக்குள்ள இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சதான் நான் ஆசைப்பட்ட பொண்ணோட புருஷனை ஒரு தடவை பாத்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உன் ஹஸ்பண்ட் ஒரு தடவை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டனே தவிர எந்த இடத்துலயும் எப்பவும் உன் மேல வெறுப்போ கோவமோ எனக்கு வந்ததில்ல. அப்படிப்பட்ட நானா மது உனக்கு உயிரான ஸ்னோவா? அவ எனக்கு பொண்ணுதான் மது. தயவு செஞ்சு இனிமே ஓன் ஸ்னோன்னு பிரிச்சு பேசாத. நான் பாதியில வந்தவன் தான் உன் வாழ்க்கையில. ஆனா பாதியில போறதுக்காக வந்தவன் கிடையாது. வாழ்க்கை முழுக்க என்ன ஆனாலும் என்ன சிச்சுவேஷன்லயும் எப்பவும் உன் கைய பிடிச்சி கடைசி வரைக்கும் உன் கூடவும் உனக்கு உயிரான ஸ்னோ எனக்கும் உயிர்தான். உங்க 2 பேர் கூடயும் லாங் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மது. இதுதான் நான். உன்கிட்ட இருந்து மட்டும் இல்ல, என் பொண்ண நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. தயவு செஞ்சு நான் மனசு மாறிடுவனோ, இன்னொரு உறவு வந்தா ஸ்னோவை வெறுத்துருவனோ அப்படியெல்லாம் யோசிச்சிடாதடி. நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். தேவையில்லாம எதையாவது போட்டு எனக்கு சொந்தமான உன் மனசை கஷ்டப்படுத்தாத. நீ அழுறது எனக்கு வலிக்குதுடி. உன்னால அதை உணர முடியாது மது. ஆனா உன் கண்ணுல இருந்து வர சோகத்தை கூட என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன், ஒரு ஆம்பளைக்கு சில இடத்துல வலி கூட கோவமா மாறும். சோ அழுறத மட்டும் ஸ்டாப் பண்ணு. ம். சரி, என்ன மண்ணாங்கட்டிக்கு இப்ப என் ரூமுக்கு தேடி வந்திருக்க? ஏன் ஸ்னோக்கு ஏரோப்ளேன் வாங்க போயிட்டு வரும்போது ஏரோப்ளேன் பச்சையா போய் சொல்லாத. சரி பார்க்குக்கு போனோம். போயிட்டு வரும்போது பைக்ல இருந்து கோவமா இறங்கி போனேன். நான் தான் சொல்லியிருக்கேனே, நீ எவ்வளவு வேணாலும் கோவப்படு, சமாதானப்படுத்த நான் இருக்கேன் அப்படின்னு. சொன்ன வார்த்தையை காப்பாத்தட்டா நல்லா ஒரு ஆம்பளையா? அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. டவுட்டை கிளியர் பண்ணிடுவோமா? நீ எதுக்கு ட்ரை பண்றேன்னு தெரியுது. இப்ப மட்டும் நீ பின்னாடி ஒரு ஸ்டெப் தள்ளி போகலாம். அப்புறம் கல்யாணத்துக்கே வர மாட்டேன், நான் வீட்லயே செட்டில் ஆயிடுவேன். பொங்காத. சரி சரி, கோவமா இருக்கியா இல்ல நார்மலா தான் இருக்கியா? நீ ஒருவேளை மெண்டலாவே ஆயிட்டியா? இல்லடி, கோவமா இருந்தியன்னா சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கனே, நீ எவ்வளவு வேணா கோவப்படு, நான் உன்னை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு. நீ இறங்கி வரவே வேண்டாம், நானே சமாதானப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கனே குல்ஃபி. நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், கிளம்பு. உண்மை சொல்லு, கோவமா இருக்கியா இல்லையா? இவன் அந்த டயலாக்க விடும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நல்லா தான் இருந்து, ஆனா அதை வச்சே கடுப்பேத்துவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. சொல்லு செல்லம், கோவமா இருக்கியனா நான் உன்னை சமாதானப்படுத்தினாலாம்? அதெல்லாம் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். ஷூர்? ஆமா ஷூர் ஷூர். நான் கூட உன்னை பார்த்து 1 மணி நேரம் ஆகுதான். எப்படி இந்த 1 மணி நேரத்துல நிறைய தடவை என் மேல கோவப்பட்டிருப்பேன். சமாதானப்படுத்தினாலாம் அதான் வந்தேன். ஓகே, நீ சமாதானம் ஆயிட்டலாம். அன்பா இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு அளவில்ல, கோவமா இருந்தாலும் அந்த கோவத்தை காட்டுறதுக்கு அளவில்ல. இதெல்லாம் ஹோமால இருக்க வேண்டிய கேஸ். அப்புறம் குல்ஃபி,
என்னையா சும்மா கடுப்பேத்திட்டே இருக்கேன். எதுக்கும் அருண் ஏஞ்சலுக்கு தாலி கட்டும்போது நீ ஒரு 10 ஸ்டெப் தள்ளியே நின்று ஏன்? அருண் கிட்ட இருந்து தாலியை வாங்கி உன் கழுத்துல கட்டிட்டானா? அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு கூட கை இல்லாம பண்ணிடுவேன். இல்ல செல்லம், நீ வேற கல்யாண பொண்ணை விட அழகா இருக்க. இப்பவே என் மனசு வலிக்கிட்டே போகுது. பார்த்து விழுந்து தொலைச்சிடாத, தூக்குறதுக்கு ஆள் இல்ல. எதுக்குடா என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் இத்து போன பஞ்சலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்க? அன்பு பழைய மாதிரி டா வரைக்கும் வந்துட்டா. சாம் சொன்னது கரெக்ட் தான். பிடிக்கலன்னு விலைக்கு போறவங்க கிட்ட அழுதுட்டு எல்லாம் போக கூடாது. என்ன என் குல்ஃபி, நம்ம ஒரு ரிகர்சல் பாத்துருவோமா? அன்பு, இல்லடி, எப்படியா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்ல. இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம விளையாடுறதெல்லாம் வச்சுக்காத. உன் கூட விளையாடாமா உனக்குன்னு ஒரு தங்கச்சியா இருக்கான். இருந்திருந்தா அவ கூடயாவது விளையாடி இருக்கலாம், கொழுந்தியா அப்படிங்கிற முறையில. ஆனா நீ நினைக்கிறது எப்பவும் நடக்காது. நடக்காதுதான். அப்புறம் என் அத்தை மாமாக்கு தான் வயசாயிட்டுலாம். அன்பு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. லிமிட் தாண்டி போயிட்டே இருக்க. ஏன் நிஜமா தாண்டி, கொழுந்தியா இருந்தா உன்கிட்ட விளையாடுறதெல்லாம் அவள்கிட்ட போய் விளையாடி இருக்கலாம். அதான் இல்லாம போயிட்டாலே. நீ சொன்னது உண்மைதான். நான் நினைச்சா கூட அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அத்தை மாமாக்கு தான். வேணா இப்படி பண்ணலாம் குல்ஃபி, எனக்கு கொழுந்தியாவை தான் ரெடி பண்ணி தர முடியாது அவங்களால. ஆனா எனக்கும் உனக்கும் ராத்திரி நேரத்து பூஜையில். சரி, நீ பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டு வா, நான் கிளம்புறேன். இருடி பறக்காத. ஐ மீன், பிறந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா அதையாவது அவங்க சந்தோஷமா வளர்த்துட்டு போறாங்க. என்ன பண்ண, இன்னைக்கு ஏஞ்சல் இடத்துல நீயும் அரண் இடத்துல நானும் இருந்திருக்கலாம். இந்த தாத்தாக்கு வர வர அறிவே இல்ல. ஏற்கனவே கல்யாணம் பண்ணி தானே அவன் கூட்டு வந்தான். அவனுக்கு மறுபடியும் கல்யாணம், சாந்தி முகூர்த்தம், என்னது இதெல்லாம்? வெயிட்டிங்ல நம்ம இருக்கோம்ல, நம்மளாலதான் வாய் திறந்து கேட்க முடியாது. அவருக்காவது கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கலாம்ல. கெட்டது, நான் இன்னும் உன்னை மன்னிக்கவே இல்ல. தாத்தா என்ன, இந்த குடும்பமே நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா கூட உன்னால என் மனசை மாத்த முடியாது. சரி, அப்பனா நான் கட்டாய தாலி கட்டுவேன். கொட்டை எடுத்து உன் கையை உடைப்பேன். புருஷனுக்கு ஒரு மரியாதை இல்ல. 5 ரூபாய்க்கு நடின்னு சொன்னா 50 ரூபாய்க்கு நடிப்பா. ஏச்சிப்பா, ஓய், என்ன? ஐ லவ் யூ தானே? சேம் டு யூ. நான் சொல்லவே இல்லையே. தான் இப்ப சொன்னியே. ஐ லவ் யூ தானே, அப்படிதானே கேட்டேன். அதான் சேம் டு யூ தானே. ஐ லவ் கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. அதான் முடிச்சிட்டேலாம், கிளம்புறியா? ஏன் கிளம்புறதுக்கா வந்தேன்? கூட்டு போதாண்டி வந்தேன். நீ போ, எனக்கு வேலை இருக்கு, நான் வந்துட்டேன். எனக்கும் வேலை இருக்கு. என்ன வேலை? அதான் செல்லம், ஒரு குட்டி பாப்பா. அத்தைக்கும் மாமாக்கும் நீ சம்மதிச்சா குட்டி பாப்பா. என்ன குட்டி பாப்பா அன்பு? மாமா, நீங்க இப்ப இங்க வந்தீங்க? இல்ல, நீ என்னமோ குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தியா அவள்கிட்ட? என்கிட்ட அடிச்சு விட்டதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லுடா. இல்ல மாமா, எல்லாம் உங்களுக்காக தான் பிளான் போட்டுட்டு இருந்தோம். என்ன அன்பு தெளிவா வளர்ற? ஐ மீன் மாமா, குட்டி பாப்பான்னா கேட்டது? ஆமா மாப்ள, நீ குட்டி பாப்பான்னு தானே சொன்ன. ஐயே மாமா, நான் குட்டி பாம்புன்னுலாம் சொன்னேன். கெட்டது. பாம்பா? ஆமா மாமா, தோட்டத்துல இருந்து எப்படியா ஜன்னல் வழியா உள்ள வந்துட்டு போலாம். அது எப்படி மாடியில இருக்க ரூமுக்கு ஜன்னல் வழியா வரும்? உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மாமா தெரியும். ஏதோ நினைச்சு கனவு கண்டு பாம்பு பாம்புன்னு கத்திட்டான். அப்படியே நீயா? அதான் சொல்றேன்ல, நீங்க நம்பிதான் ஆகணும். சரி, நீ என் பொண்ணு ரூம்ல என்ன பண்ணிட்டு நிக்க? சும்மாதான் மாமா, சமாதானப்படுத்தலான்னு. சமாதானப்படுத்தவா? நல்லாவே உளர்ற அன்பு. இல்ல மாமா, இனியா மட்டும் தானே இருந்தான், அதான் கூட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது கோவமா இருந்தா சமாதானப்படுத்தணும்ல. சரி, என் பொண்ணு ரூம்ல இருந்து நீ வெளியே போ. ஏற்கனவே அவன் கோவமா தானே இருக்கான். இவரு ஒருத்தர். போ. இதோ மாமா. சரியான இம்சை. என்ன நீயா, அவன் உன்கிட்ட தகராறு பண்றானா என்ன? இங்க பாரு மக்களே, உன் அம்மா கூட இந்த விஷயத்துல உன் பக்கத்துக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் உன்னை பெத்தவன். நீ எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இரு. யார்ப்பா? நானா? ஆமா, அவன் ஒன்னா எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கான். நீ எடுத்த முடிவை மட்டும் அவனுக்காக மாத்திராத. உன் மனசை மாத்துறதுக்காக கூட இந்த ரூம் பக்கம் அவன் அடிக்கடி வரலாம். உங்க அம்மா கூட அவன் தான் முக்கியம் இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தான் முக்கியம். அம்மாவை கூட நம்பிடுவேன்ப்பா நான். ஆனா உங்க தங்கச்சி பையன் தானே. இந்த ரூம்ல இருந்து வெளியே போனோன்னா நீங்க எப்படி மாப்பிள்ள மாமான்னு கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? என்கிட்ட ரொம்ப நடிக்காதுங்கப்பா. நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் என்னமோ அவன் மேல கோவப்படுற மாதிரி கோவப்படுறாராம். இங்க பாரு, நான் உன்னை பெத்தவன். நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுதான் எனக்கும்.
அவனை வேண்டான்னு தூக்கி போட்டியா? அன்னைக்கு அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டத நான் நிப்பாட்டிட்டேன். நம்பிட்டேன். நம்பிட்டலாம், அது போதும். நீ வா, கிளம்பலாம்.